Hey guys, welcome back to the channel once again and thanks for watching Ignite Moto. ஸோ இந்த வீடியோவில் நம்ம எலக்ட்ரிக் ஸ்ப்ரேயர் யூஸ் பண்ணி பைக் பெயிண்டிங் பற்றி தான் பார்க்க போகிறோம். ஸோ இந்த பைக் பார்த்தீங்க அப்படின்னா அந்த டேங்க் வந்து மெட்டாலிக் கேட்டகரி ஆஃப் பெயிண்ட்டு. ஸோ லாஸ்ட் டைம் நம்ம பண்ண ஒர்க் வந்து பார்த்தீங்கன்னா டாடா ஏஸ் ஃபுல் பாடி பெயிண்டிங் வந்து அது சாலிட் கேட்டகரி ஆஃப் பெயிண்டில் வரும். ஸோ நீங்கள் அந்த வீடியோ பார்க்கல அப்படின்னா கார்டில் லிங்க் தரேன், செக் பண்ணி பாருங்கள். ஸோ இந்த டேங்கை வந்து நான் டச்சப் ஒர்க்காக தான் பண்ண போகிறேன். ஸோ இது சின்ன ஆப்ஜெக்ட் தான். ஸோ இதுக்காக டச்சப் ஒர்க் தேவைப்படாது. டச்சப் ஒர்க்காக நான் பண்ணணும்னு பண்ணுறதுக்கான இன்னொரு ரீசன் என்னென்னு கேட்டிங்க அப்படின்னா, ஃபுல் ஒர்க்கை விட டச்சப் ஒர்க் வந்து நமக்கு கொஞ்சம் டிஃபிகல்ட்டான விஷயம் என்னை பொறுத்த வரைக்கும். ஸோ அதனால தான் நமக்கு இந்த வீடியோ டச்சப் ஒர்க்காக நான் பண்ணணும்னு விருப்பப்பட்டேன். ஸோ இந்த பெயிண்டிங் ஒர்க்குக்காக நம்ம என்னென்ன மெட்டீரியல் யூஸ் பண்ணியிருக்கோம், அதை எப்படி நம்ம மிக்ஸ் பண்ணுறது அப்படின்றத பொறுத்து இந்த வீடியோ இருக்க போகுது. ஒவ்வொரு இடத்துலையும் நான் டீட்டெயில்டாக அதை நான் கொடுக்கணும் அப்படின்றதுக்காக நான் அங்கங்கே நான் சொல்லியிருக்கேன். ஸோ வீடியோவை ஸ்கிப் பண்ணாமல் பாருங்கள், அப்போ தான் உங்களுக்கு புரியும். ஸோ இந்த மெட்டாலிக் டைப் ஆஃப் பெயிண்ட்டை வந்து எலக்ட்ரிக் ஸ்ப்ரேயர் யூஸ் பண்ணி பண்ணுறது கொஞ்சம் டஃப்பான விஷயம். அது ஏன் அப்படின்றது நீங்கள் வீடியோவிலே போக போக தெரிஞ்சுப்பீங்க. அண்ட் நம்ம சேனல் பார்த்தீங்க அப்படின்னா 5K சப்ஸ்கிரைபராக கடந்தாச்சு. ஸோ இது வந்து ரொம்பவே எனக்கு பெரிய விஷயம். 5K அப்படின்றது வந்து 5000 பேர் நமக்கு முகம் தெரியாத நண்பர்கள் நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணி சப்போர்ட் பண்ணியிருக்கீங்க அப்படின்றது வந்து எனக்கு ரொம்பவே பெரிய விஷயம். ஸோ அதனால் சப்ஸ்கிரைப் பண்ண எல்லாத்துக்குமே மிகப்பெரிய நன்றி. ஸோ சப்ஸ்கிரைப் பண்ணாமலும் நிறைய பேர் நம்ம வீடியோவை பார்த்து சப்போர்ட் பண்ணிகிட்ருக்கீங்க. ஸோ அவங்க எல்லாருமே சப்ஸ்கிரைப் பண்ணிவிட்டு பார்த்தீங்க அப்படின்னா எங்களுக்கும் இந்த மாதிரி வீடியோ போடுறதுக்கு மோட்டிவாக இருக்கும். ஸோ தேங்க்யூ ஒன்ஸ் அகைன். அண்ட் நம்ம சீக்கிரம் கண்டென்ட்டுக்குள்ளே போயிடலாம். ஸோ இந்த ஒர்க்குக்கு நான் என்னென்ன மெட்டீரியல் யூஸ் பண்ணியிருக்கேன் அப்படின்றத ஃபஸ்ட் நம்ம பார்த்துடலாம். ஸோ இது வந்து பார்த்திங்க அப்படின்னா பாலிஸ்டர் பட்டி, அடுத்து வந்து என்சி பட்டி, நைஸ் பட்டின்னு சொல்லுவாங்க அது. அடுத்தது பார்த்திங்க அப்படின்னா நான் பெயிண்ட்டு தான் வாங்கியிருக்கேன். அதாவது பிளாக் கலர் பெயிண்ட்டு, மெட்டாலிக் பியூ கேட்டகரி, இதுக்கான கிளியரு. அடுத்து வந்து சர்ஃபேசர்னு சொல்லிட்டு இந்த சின்ன டப்பாவில் இருக்கிறது வந்து சர்ஃபேசர்னு சொல்லுவாங்க. அடுத்ததான் வந்து பார்த்திங்க அப்படின்னா எபாக்சி ப்ரைமர் யூஸ் பண்ணியிருக்கேன். இது 2 காம்பனண்ட்டு, அதாவது 2 ஹார்ட்னர் டைப்பில் கொடுத்துருப்பாங்க. ஸோ என்னென்ன மெட்டீரியல் நம்ம எதுக்காக யூஸ் பண்ணுறோம் அப்படின்றத நம்ம வீடியோவில் அங்கங்கே நான் சொல்லிடுறேன். ஸோ அது போக இந்த மெட்டீரியல் எல்லாமே உங்களோட பட்ஜெட்டுக்கு ஏற்ற மாதிரி இல்லை உங்களோட நீடுக்கு ஏற்ற மாதிரி நீங்கள் எந்த பிராண்ட் வேணாலும் சூஸ் பண்ணிக்கலாம். நான் அதோட டெக்னிக்கல் நேம் மட்டும் நான் சொல்கிறேன். ஸோ நீங்கள் அதை மட்டும் நீங்கள் தெரிஞ்சு வச்சுக்கோங்க. மற்றபடி இந்த பிராண்ட்ஸ் எல்லாமே அது உங்களோட விருப்பம் தான். ஒர்க்கை நம்ம ஸ்டார்ட் பண்ணிடலாம். ஸோ இந்த டேங்கில் இருக்க எல்லா ரப்பர் புஷ்ஷுமே நமக்கு கம்ப்ளீட்டாக ரிமூவ் பண்ணிடலாம். ஸோ இதை நீங்கள் கம்ப்ளீட்டாக ரிமூவ் பண்ணிட்டு அடிச்சிங்க அப்படின்னா ஒரு பர்ஃபெக்டான ஃபினிஷிங் நமக்கு பெயிண்டிங்கில் வரும். ஸோ அதனால் நீங்கள் இதை சிரமப்படாமல் இருக்கிற எல்லா புஷ்ஷுமே நம்ம ரிமூவ் பண்ணக்கூடிய எல்லா புஷ்ஷுமே நம்ம கம்ப்ளீட்டாக பிரிச்சிடலாம். ஸோ நீங்கள் எப்போ ஒர்க் பண்ணீங்க அப்படின்னாலுமே இந்த மாதிரியான ஒரு ஸ்டெப்ஸை ஃபாலோ பண்ணிக்கிங்க. அப்போ தான் ரிசல்ட்ஸ் பக்காவாக வரும். ஸோ பெயிண்ட் பண்ண மாதிரியே தெரியாது. ஆக்சுவலி நம்ம அந்த மாதிரி நம்ம பண்ணோம் அப்படின்னா பெயிண்ட் பண்ண மாதிரியே தெரியாது, ஒரிஜினலாக இருக்கும். எல்லாம் டேங்க் எல்லாமே க்ளீன் பண்ணிடுச்சு. அடுத்தது பார்த்தீங்கன்னா டென்ட் எங்கெங்கே இருக்குது அப்படின்றத ஃபஸ்ட் நீங்கள் அனலைஸ் பண்ணி வச்சுக்கணும். ஸோ இந்த இடத்துல ஒரு டென்ட் இருக்குது. ஸோ அது போக இதில் பார்த்தீங்க அப்படின்னா பெயிண்ட்டு சுத்தமாக போயிருந்தது. ஸோ டெம்பரவரியாக அதை ஃபிக்ஸ் பண்ணி வச்சுருங்க. அது எல்லாத்தையுமே நம்ம கம்ப்ளீட்டாக ரிமூவ் பண்ணிட்டு தான் பெயிண்டிங் பண்ணணும். ஸோ வேறு எங்கேயும் பெருசாக டென்ட் இருக்கிற மாதிரி தெரியல. ஸோ அந்த டென்ட் இருக்கிற இடத்த மட்டும் நமக்கு இருக்கிற பெயிண்ட்டை அந்த பேர் மெட்டல் தெரிகிற அளவுக்கு ஃபுல்லாகவே கம்ப்ளீட்டாக நம்ம இந்த மாதிரி சாண்டிங் பண்ணிக்கணும். உங்களுக்கு எமரி ஷீட் யூஸ் பண்ணி கூட நீங்கள் பண்ணலாம். நான் கொஞ்சம் சீக்கிரம் பண்ணுன்றதுக்காக ட்ரில்லர் யூஸ் பண்ணி பண்ணுறேன். ஸோ இந்த மெட்டல் தெரிகிற அளவுக்கு நமக்கு இந்த மாதிரி கம்ப்ளீட்டாக பெயிண்ட் எல்லாத்தையுமே ரிமூவ் பண்ணிக்கணும். ஸோ எமரி ஷீட் யூஸ் பண்ணுற மாதிரி இருந்து அப்படின்னா நீங்கள் லோயர் கிரிட் எமரி யூஸ் பண்ணுங்கள். அதாவது ஒரு 60, அதுக்கு கீழே இருக்கிற மாதிரி நீங்கள் யூஸ் பண்ணீங்க அப்படின்னா டேரெக்டாக நம்ம பெயிண்ட்டை பூராமே இல்லை சுரண்டி எடுத்துடலாம். டேங்க் எல்லாத்தையுமே கம்ப்ளீட்டாக நம்ம சுரண்டிட்டோம். ஸோ அடுத்து வந்து பட்டி மிக்சிங் தான் பார்த்துட்ருக்கோம். ஸோ இது பட்டி மிக்ஸ் பண்ணுறது பார்த்திங்க அப்படின்னா ஒரு சின்ன டியூப்பில் ஹார்ட்னர் கொடுத்துருப்பாங்க. இது எவ்வளோ வச்சுருக்கேன்னு மட்டும் பாருங்கள். இது அதிகமாக வைக்கக்கூடாது. அதிகமாக வச்சோம்னா சீக்கிரம் செட் ஆகிடும். ஸோ இதுக்கு தகுந்த நல்லா ஹார்ட்னர் கரெக்டாக இல்லை ஈவனாக வர மாதிரி மிக்ஸ் பண்ணிக்கணும். ஸோ நான் யூஸ் பண்ணுறது பார்த்திங்க அப்படின்னா
பாலிஸ்டர் பட்டி தான் யூஸ் பண்ணிகிட்ருக்கேன். ஸோ இது கொஞ்சம் விலை கூட. நார்மலாக டிங்கர் யூஸ் பண்ணுற பட்டி பார்த்திங்கன்னா ஒயிட் கலரில் இருக்கும். அது கொஞ்சம் விலை கம்மியாக இருக்கும். இது கொஞ்சம் குவாலிட்டி நல்லா இருக்குன்றனால நான் இதை யூஸ் பண்ணிக்கிறேன். ஸோ அது டேரெக்டாக நம்ம டேங்க்கில் அப்ளை பண்ணிடலாம். ஸோ இந்த மாதிரி எங்கெங்கெல்லாம் டென்ட் இருக்கோ அது எல்லாத்தையுமே இந்த மாதிரி பட்டியை வச்சு நம்ம ஃபில் பண்ணிக்கணும். ஸோ இதெல்லாம் ஃபில் பண்ணி நமக்கு 100 அல்லது அதாவது 80 to 120 இந்த கிரிட் சாண்ட் பேப்பர் யூஸ் பண்ணி வெட் சாண்டிங் பண்ணி எல்லாமே கம்ப்ளீட்டாக தேய்ச்சி எடுத்துட்டேன். ஸோ இந்த லோயர் கிரிட் சாண்டிங் பண்ணுறதுனால பார்த்தீங்க அப்படின்னா உங்களுக்கு நிறையா மார்க்ஸ் வரும். ஸோ அந்த மார்க் எல்லாத்தையுமே நமக்கு என்சி பட்டி யூஸ் பண்ணி தான் நம்ம அதை ஃபில் பண்ணணும். ஸோ இந்த என்சி பட்டி வைக்கிறது வந்து கருவுடாக இருக்கனால ஒரு சில நேரம் கொஞ்சம் அழகாக இல்லாமல் கூட இருக்கலாம். நம்ம ஃப்ளாட் சர்ஃபேஸில் வைக்கிற மாதிரி இந்த மாதிரி கருவுடு சர்ஃபேஸில் வைக்க முடியாது. பார்த்தீங்கன்னா தெரியும் எந்த அளவுக்கு அவலட்சணமாக இருக்குது அப்படின்ட்டு. ஸோ அது பரவாயில்ல, நம்ம தேய்ச்ச பிறகு பாருங்கள். இப்போ பார்த்தீங்க அப்படின்னா தெரியும் எங்கே தேவையோ அந்த இடத்துல மட்டும்தான் அந்த என்சி பட்டி ஃபில் ஆகிருக்கும். ஸோ மற்ற இடம் எல்லாமே கம்ப்ளீட்டாக எல்லாம் தேய்ச்சி எடுத்துருப்போம் நம்ம. ஸோ இது வந்து ஈஸியாக வந்ததுக்கான இன்னொரு காரணம் என்னென்னு கேட்டிங்க அப்படின்னா, மற்ற இடத்துல அதாவது நமக்கு தேய்ச்ச இடத்த தவிர மற்ற இடத்துல எங்கேயுமே நம்ம சாண்டிங் பண்ணியிருக்க மாட்டோம். ஸோ அப்படின்றப்ப பார்த்தீங்க அப்படின்னா அதில் கிளியர் கோட் இருக்கும். ஆல்ரெடி நம்ம பழைய பெயிண்ட்லேயே கிளியர் கோட் இருக்கும் அப்படின்றதுனால அது தேய்க்கும் பொழுது கம்ப்ளீட்டாக எல்லாமே வந்துடும். இப்போ நம்ம எங்கே தேவையோ அந்த இடத்துல மட்டும்தான் அது இருக்குன்றதை நீங்கள் அதை தெளிவாக பார்த்து தெரிஞ்சுருப்பீங்க. ஸோ அதனால் நம்ம என்சி பட்டியை வைக்கிறது கொஞ்சம் அதிகமான இடத்துல வச்சாலும் இப்போ பிரச்சனை கிடையாது. ஸோ பாடி ஃபில்லர் ஒர்க் எல்லாமே கம்ப்ளீட் ஆகிடுச்சு. அடுத்து நம்ம ப்ரைமர் தான் நம்ம பார்க்க போகிறோம். ஸோ ப்ரைமரில் பார்த்தீங்க அப்படின்னா இந்த ப்ரைமருக்கு வந்து 1 லிட்டருக்கு 750 ml ஆஃப் பேஸ் அப்படின்னா நம்ம ப்ரைமரும் 250 ml ஆஃப் ஹார்ட்னரும் மிக்ஸ் பண்ணி 1 லிட்டர் நம்ம ஃபுல்லாக கலந்துக்கலாம். ஸோ அப்படின்றப்ப 100 mlக்கு நீங்கள் கணக்கு பார்த்தீங்க அப்படின்னா ஒரு 75 ml ஆஃப் ப்ரைமரும் 25 ml ஆஃப் ஹார்ட்னரும் உங்களுக்கு மிக்ஸ் பண்ணிக்கலாம். தின்னர் வந்து பார்த்தீங்க அப்படின்னா உங்கள் கன்னுக்கு தகுந்தாற் போல் நீங்கள் தான் பார்த்து அதை டிசைட் பண்ணி தின்னிங் பண்ணிக்கணும். ஸோ இப்போ எல்லாமே மிக்ஸ் பண்ணி நம்ம கலந்தாச்சு கண்டெய்னரில். நம்ம ஸ்ப்ரே பண்ணிடலாம். ஸ்ப்ரே பேட்டர்ன் பார்த்தீங்க அப்படின்னா நமக்கு ஷார்ப்பாக அடிக்கிற மாதிரி தான் வச்சுருக்கேன். அதாவது ரவுண்ட் சைட் பேட்டர்ன் தான் வச்சுருக்கேன். பேட்டர்ன் வச்சுட்டு நீங்கள் அது எவ்வளோ ஃப்ளோ தேவையோ அதுக்கு தகுந்த மாதிரி நீங்கள் பெயிண்ட் ஃப்ளோவை நீங்கள் கண்ட்ரோல் பண்ணி வச்சுக்கோங்க கன்னில். எங்கே இப்போ நம்ம பார்த்தீங்க அப்படின்னா தெரியும் எங்கெங்கே நம்ம ஒர்க் பண்ணியிருக்கோமோ அந்த இடத்துக்கு மட்டும் தான் நம்ம ப்ரைமர் அப்ளை பண்ணுறோம். மற்ற இடத்துக்கு இப்போ தேவையில்லை. ஸோ அதே மாதிரி இப்போ நீங்கள் இப்போ இந்த ப்ரைமர் அடிக்கிறது பார்த்தீங்க அப்படின்னா ஓப்பனாக அதாவது எக்ஸ்போஸ்டாக தெரியுதில்ல அந்த பெயிண்ட் அதாவது சரி அந்த டேங்க் மெட்டல் வந்து எங்கெங்கெல்லாம் எக்ஸ்போஸ்டாக தெரியுதோ அந்த இடத்துல பூராமே நம்ம இந்த எபாக்சி ப்ரைமரை நம்ம அடிச்சுக்கலாம். ஸோ பாருங்கள் இந்த சர்ஃபேஸ்லேயும் நமக்கு ஃபுல்லாகவே தெரியுது. ஸோ அதனால் எல்லாமே கம்ப்ளீட்டாக நம்ம ஸ்ப்ரே பண்ணிக்கலாம். ஸோ இதுவுமே பார்த்தீங்க அப்படின்னா கொஞ்சம் அளவாக பெயிண்ட்டை ஃப்ளோவை கண்ட்ரோல் பண்ணி அடிக்கணும். ரொம்ப அடிச்சிடக்கூடாது, ஏன்னா அது உழுகுன மாதிரி ஆகிடும். அப்புறம் அதை நம்ம தேய்ச்சிட்டு ரொம்ப தேய்க்கிற மாதிரி ஆகிடும். ஸோ இந்த மாதிரி பெயிண்ட் பாருங்கள் ப்ரைமர் அடித்த பிறகு பார்த்தீங்க அப்படின்னா தெரியும் ஒரு சின்ன சின்ன குழியாட்டம் இருக்கிறது உங்களுக்கு நீட்டாக கண்ணுக்கு தெரியும். ஏன்னா இதுக்கு முன்னாடி நமக்கு அது தெரிஞ்சிருக்காது. ஸோ இந்த மாதிரி இப்போ பெயிண்டிங் ப்ராசஸ் பண்ணும்பொழுது நமக்கு ஹைலைட் பண்ணி காமிக்கும் இந்த குழிங்கள் எல்லாமே. ஸோ இதை நம்ம 2 விதமாக ஃபிக்ஸ் பண்ணலாம். ஒன்று இந்த மாதிரி சர்ஃபேஸர் அடித்து நம்ம பண்ண முடியும். ஸோ இன்னொன்று என்னென்னு கேட்டிங்க அப்படின்னா வழக்கம் போல் என்சி பட்டி நைஸ் பட்டி வச்சு பண்ணலாம். ஸோ இந்த சர்ஃபேஸரோட ப்ராப்பர்ட்டி என்னன்னு கேட்டிங்க அப்படின்னா இந்த மாதிரி குட்டி குட்டி பள்ளங்கள் இருந்துச்சு அப்படின்னா நம்ம இதை ஸ்ப்ரே பண்ணுறது மூலிமா அந்த சின்ன சின்ன பள்ளங்களை நம்மளால் ஃபில் பண்ணிக்க முடியும். ஒரு குஷனிங் கிடைக்கும் நமக்கு. பெயிண்ட் அடிக்கும் பொழுது கொஞ்சம் ஸ்மூத்தான சர்ஃபேஸ் நமக்கு க்ரியேட் பண்ணி கொடுக்கும் இந்த சர்ஃபேஸரு. ஸோ நீங்கள் எப்போ பெயிண்ட்டு அடிச்சிங்க மெட்டாலிக் சர்ஃபேஸ் பெயிண்ட் அடிக்கிறீங்க அப்படின்னாலும் இந்த சர்ஃபேஸர் அடிச்சுட்டு அதன் பிறகு நீங்கள் பெயிண்டிங் ப்ராசஸ் ஸ்டார்ட் பண்ணுங்கள். ஸோ இப்போ இவ்வளோ கெட்டியாக இருக்கிறத நீங்கள் பார்த்துருப்பீங்க சர்ஃபேஸர். ஆக்சுவலி அது அவ்வளோ கெட்டியாக வராது. நான் வாங்கி ரொம்ப நாள் ஆச்சு அப்படின்றதுனால உங்களுக்கு இந்த மாதிரி ரொம்ப கெட்டியாக இருக்குது. ஸோ நம்ம தின்னிங் பண்ணிக்கலாம். ஸோ இந்த ஸ்டேஜ் வரைக்குமே நமக்கு வந்து என்சி தின்னரே போதுமானது. அதனால் என்சி தின்னர் யூஸ் பண்ணிக்கோங்க. நான் இல்லைன்றனால பியூ தின்னர் யூஸ் பண்ணிக்கிறேன். இப்போ கன்று பேட்டர்ன் பார்த்தீங்க அப்படின்னா தெரியும் ஹரிசாண்டலாக தான் அடிக்கிற மாதிரி வச்சுருக்கேன். தின்னர் குறைவாக தான் ஊற்றிருக்கோம் அப்படின்றதுனால பெயிண்ட் ஃப்ளோ ரொம்ப கெட்டியாக வர மாதிரி தெரியும். அதாவது உங்களுக்கு மணலாக வர்ற மாதிரி தெரியுது பாருங்கள். ஸோ பெயிண்ட் தின்னிங்கும் ரொம்ப நீங்கள் கம்மியாக வச்சு அடிச்சிங்க அப்படின்னாலும் பெயிண்ட்டுமே உங்களுக்கு இந்த மாதிரி தான் ஸ்ப்ரே ஆகும். ஸோ அதனால் தின்னர் வந்து கரெக்டான கன்சிஸ்டன்சியில் யூஸ் பண்ணி அடிங்க. நம்ம இது சர்ஃபேஸரை வந்து கெட்டியாக அடிக்கணுன்றதுக்காக தின்னர் இப்போ குறைச்சி நம்ம அந்த மாதிரி அடிக்கிறோம். ஸோ அந்த மாதிரி அடிக்கும்பொழுது நமக்கு ஒரு திக்கான லேயராக நமக்கு ஃபார்ம் ஆகும். ஸோ இப்போ எங்கெல்லாம் தேவையோ நம்ம அந்தந்த இடத்துல மட்டும் நம்ம அந்த சர்ஃபேஸர் அடிச்சுக்கிறோம். ஸோ இப்போ இந்த சர்ஃபேஸர் பூராமே நம்ம தேய்ச்சி எடுக்கணும். வெட் சாண்டிங் தான் பண்ணணும்.
ஸோ வெட் சாண்டிங் வந்து பார்த்தீங்க அப்படின்னா உங்களுக்கு சர்ஃபேஸர் ரொம்ப ஹார்டாக இருந்துச்சு அப்படின்னா உங்களுக்கு 600 இல்லை லோயர் கிரேடு கூட நீங்கள் யூஸ் பண்ணலாம். 800 தான் யூஸ் பண்ணணும்னு கணக்கு கிடையாது. நீங்கள் ரெண்டு டைப் ஆஃப் சாண்டிங் கூட பண்ணலாம். ஃபஸ்ட்டு ரொம்ப லோயர் கிரேட்டில் பண்ணிவிட்டு அதன் பிறகு இப்போ 800 போட்டு நீங்கள் தேய்ச்சி எடுத்தீங்க அப்படின்னா பாருங்கள் எந்த அளவுக்கு ஸ்மூத்னஸ் வருது அப்படின்னு தெரியும். ஸோ இந்த மாதிரி என்டையர் டேங்க்குமே நம்ம பண்ணணும். ஏன்னா அடுத்து பிரிண்டிங் ப்ராசஸ் அப்படின்றனால நம்ம ஃபுல் டேங்க்கையுமே நம்ம பழைய கிளியர் க்ரோட் எதுவுமே இல்லாத அளவுக்கு 800 கிரிட் யூஸ் பண்ணி கம்ப்ளீட்டாக நம்ம சாண்டிங் பண்ணி ஆகணும். இப்போ பண்ணியாச்சு, எல்லாமே பண்ணியாச்சு பாருங்கள். ஸோ இதுலேயுமே பார்த்தீங்கன்னா ஒரு சில இடங்களில் கிளியர் கோட் இருக்கிறது நமக்கு தெரியும், நம்மளால் பார்க்க முடியும். ஸோ அது இல்லாமல் கம்ப்ளீட்டாக நம்ம தேய்ச்சி எடுக்கணும். அதாவது கிளியர் கோட்டே இருக்கக்கூடாது, பழைய கிளியர் கோட்டே எதுவுமே இருக்காத அளவுக்கு நமக்கு கம்ப்ளீட்டாக தேய்ச்சி எடுக்கணும். பார்த்தீங்க அப்படின்னா தெரியும். ஸோ ஏன்னா அடுத்தது நம்ம பெயிண்டிங் ப்ராசஸ் ஸ்டார்ட் பண்ண போகிறோம் அப்படின்றதுனால தேய்ச்சி இடமும் பாருங்கள் எந்த அளவுக்கு நமக்கு ஃபுல்லாக தேய்ச்சி எடுத்துருக்கோம் அப்படின்ட்டு. எக்ஸஸாக இருக்கிற சர்ஃபேஸர் எல்லாமே வந்துருச்சு. ஸோ திரும்பி நம்ம கம்ப்ளீட்டாக டேங்க்கு சாண்டிங் பண்ணிவிட்டு பெயிண்ட் ஒர்க்கை நம்ம ஸ்டார்ட் பண்ணிடலாம். ஸோ நான் சேம் கலர் தான் வாங்கியிருக்கேன், பிளாக்கு மெட்டாலிக்கு. ஸோ இது வந்து பியூ பெயிண்ட், அதாவது பாலியூரேத்தன் பெயிண்ட் அப்படின்னு சொல்லுவாங்க. பெயிண்ட்டு இதை வந்து டேரெக்டாக நம்ம தின்னர் யூஸ் பண்ணி மிக்ஸ் பண்ணிவிட்டு நம்ம அப்ளை பண்ணிடலாம். ஸோ அந்த தின்னர்னு பார்த்தீங்க அப்படின்னா நமக்கு என்ன கிரேட் பெயிண்ட் வாங்குறீங்களோ அதுக்கு ஈக்குவலான கிரேடு தின்னரும் வாங்கிக்கணும். இப்போ இது பியூ பெயிண்ட் அப்படின்றனால பியூ தின்னர் நம்ம வாங்கிக்கலாம். ஸோ இதுக்கு முன்னாடி ப்ராசஸ் வரையும் நமக்கு பியூ தின்னர் தேவைப்படாது, என்சி தின்னரே போதுமானது. ஸோ இந்த ப்ராசஸ் நமக்கு பியூ பெயிண்ட் அப்படின்றதுனால அதுக்கு ஈக்குவலான கிரேடு தின்னர் நம்ம வாங்கி யூஸ் பண்ணிக்கிறோம். இப்போ தேவையான தின்னிங் எவ்வளோ வேணுமோ அதுக்கு தகுந்த மாதிரி நீங்கள் தின்னரை யூஸ் பண்ணி இந்த கன்னுக்கு தகுந்த மாதிரி நீங்கள் பண்ணிக்கலாம். ஸோ இது வந்து தின்னர் வந்து இந்த அளவு தான் ஊற்றணும் அப்படின்னு சொல்லிட்டு கரெக்டாக நம்மளால் சொல்ல முடியாது. என்ன ரீசன்னா, இப்போ பெயிண்ட் நான் வாங்கி 20 நாளைக்கு மேலே ஆயிடுச்சு, நான் லேட்டாக தான் பெயிண்ட் பண்ணேன். அப்படின்றப்ப பார்த்தீங்க அப்படின்னா பெயிண்ட் நாளுக்கு நாள் நீங்கள் திக்காகிக்கிட்டே போகும். அப்படின்றப்ப நான் ஒரு அளவு ஒன்று கொடுத்தேன், நீங்கள் 20 ml இல்லை 30 ml நீங்கள் மிக்ஸ் பண்ணிக்கோங்க, நான் ஒரு அளவு கொடுத்தேன் அப்படின்னா என்னோடய பெயிண்ட்டுக்கு இருக்கிற அளவுக்கு தான் நான் மெஷர்மெண்ட் கொடுக்க முடியும். ஸோ நீங்கள் அதே அளவு தின்னரை நீங்கள் ஃப்ரெஷ்ஷாக வாங்கின பெயிண்டில் வந்து நீங்கள் தின்னிங் பண்ணீங்க அப்படின்னா ரொம்ப அதிகமாக போயிடும். ஸோ அப்படின்றப்ப நீங்கள் பெயிண்ட் கண்டிஷனை பொறுத்து பார்த்துட்டு அதுக்கு தகுந்த மாதிரி நீங்கள் ப்ராக்டிக்கலாக தெரிஞ்சுக்கிட்டு அதன் பிறகு தின்னிங் பண்ணுங்கள். ஸோ ஒரு சில கன்னை பொறுத்து கூட நமக்கு இந்த தின்னிங்கிறது வந்து மாறலாம். இப்போ ஸோ இந்த கன்னுக்கெலாம் வந்து பார்த்திங்கன்னா தின்னர் அதிகமாக தான் ஊற்றி நம்ம ஸ்ப்ரே பண்ணுற மாதிரி இருக்கும். இப்போ எல்லாமே கம்ப்ளீட்டாக எல்லாம் சாண்டிங் பண்ணியாச்சு. இப்போ நம்ம பெயிண்ட்டு ஸ்ப்ரே பண்ணுறதுக்கு தயாராக இருக்குது. ஸோ நீங்கள் பெயிண்ட் எப்போ நீங்கள் ஸ்டார்ட் பண்ணாலுமே நீங்கள் வெளியில் வச்சுட்டு செக் பண்ணிவிட்டு அதன் பிறகு பெயிண்ட் அடிங்க, எந்த டஸ்ட்டுமே இல்லாமல் பார்த்துக்கணும். ஸோ வெளியில் நான் அடித்து செக் பண்ணுறேன், ஹரிசாண்டலாக தான் வச்சுருக்கேன் பேட்டர்னு. இப்போ ஸ்ப்ரே பண்ணலாம். ஸோ பார்த்தீங்க அப்படின்னா தெரியும், லைட்டாக ஒரு மாதிரி மணல் மணலாக வர மாதிரி தெரியுது. அப்போ தின்னர் வந்து பத்தலைன்னு அர்த்தம். ஸோ அகைன் நான் தின்னர் நான் கொஞ்சம் மிக்ஸ் பண்ணிக்கிறேன். அடுத்து மிக்ஸ் பண்ணியாச்சு. ஸோ இப்போ பாருங்கள், இப்போயுமே உங்களுக்கு லைட்டாக ஒரு மாதிரி பொறியாக தெரிகிற மாதிரி தெரியுதுங்களா? இதோட ரீசன் என்னன்னு கேட்டிங்க அப்படின்னா கன்று தான் ப்ராப்ளம். என்னன்னு கேட்டேன்னா இதோட டிப் சைஸ் நீங்கள் பார்த்தீங்க அப்படின்னா கன்று த்ரோ ஆகுது பாருங்கள், அந்த டிப் சைஸ் வந்து 2.5 mm இருக்கும். ஸோ ஆக்சுவலி நம்ம பேஸ் கோட்டுக்கு யூஸ் பண்ணுறது வந்து பார்த்தீங்கன்னா 1.5 to 1.3 இந்த மாதிரி அந்த கேட்டகரியில் தான் நம்ம பெயிண்ட் கன்று செலக்ட் பண்ணணும். ஸோ இந்த கன்னில் நான் ஆரம்பத்திலே சொல்லியிருப்பேன், மெட்டாலிக் பெயிண்ட் அடிக்கிறது இந்த கன்னில் கொஞ்சம் டஃப்பான விஷயம் அப்படின்ட்டு வீடியோட பிகினிங்லே. அது இதுதான் ரீசன். நீங்கள் அந்த டிப் சைஸ் 2.5 இருக்கும்போது பார்த்தீங்க அப்படின்னா அந்த ஃபைனாக வராது, ஆக்சுவலி பெயிண்ட்டு ஒரு மாதிரி கோர்ஸாக தான் வரும், இந்த மாதிரி புள்ளி புள்ளியாக வர மாதிரி. ஸோ இருந்தாலும் நம்ம மெட்டாலிக் அப்படின்றதுனால நீங்கள் அடிக்கும்போது ஒரு மாதிரி புள்ளியாக தெரியும். ஆனால் அது செட் ஆன பிறகு பார்த்தீங்க அப்படின்னா உங்களுக்கு அது ஒரு ஃபைன் லேயராக உங்களுக்கு ஃபார்ம் ஆகி வரும். நான் அதை கொஞ்சம் நேரம் கழித்து நான் காட்டுறேன் உங்களுக்கு காஞ்ச பிறகு. ஸோ இது பார்த்துட்டீங்க அப்படின்னா நம்ம எந்தெந்த இடத்துல ஒர்க் பண்ணியிருக்கோமோ அந்த இடத்துல மட்டும் ஃபஸ்ட்டு ஒரு கோட் அடிச்சுட்டு அடுத்து நம்ம ஃபைனலாக இன்னும் 2 கோட்டு நம்ம அடிக்கலாம். ஸ்டிக்கர் நான் அதே தான் யூஸ் பண்ணியிருக்கேன், மாஸ்கிங் பண்ணி அப்படியே நான் யூஸ் பண்ணிக்கிட்டேன். இப்போ காஞ்ச இடத்தெல்லாம் பார்த்தீங்கன்னா தெரியும் உங்களுக்கு எந்த அளவுக்கு ஃபைனாக செட் ஆகிருக்கு அப்படின்ட்டு. ஸோ இதே மாதிரியே நீங்கள் லேயர் பை லேயராக பெயிண்ட் அடிச்சிருங்க. ஸோ பெயிண்ட் அடிக்கும்போது பார்த்தீங்கன்னா மெட்டாலிக் எப்போவுமே பார்த்தீங்கன்னா ஒரு கிளாஸி ஃபினிஷில் இருக்கும். பட் ஒரு 10 மினிட்ஸ் போன பிறகு பார்த்தீங்க அப்படின்னா அது ஒரு மேட் ஃபினிஷ் மாதிரி வந்துடும் பெயிண்ட்டு. அது மெட்டாலிக் பெயிண்ட்டோட இயல்பே அதுதான். நீங்கள் எந்த மெட்டாலிக் பெயிண்ட்டுக்கு என்ன கலர் வாங்குனீங்க அப்படின்னாலும் உங்களுக்கு அடிக்கும்பொழுது ஒரு மாதிரி கிளாஸினஸ்ஸாகவும் கொஞ்சம் காஞ்ச பிறகு பார்த்தீங்கன்னா ஒரு மேட் ஃபினிஷ் மாதிரி வந்துடும். ஸோ இப்போ இது நல்லா காஞ்சிருச்சு.
அது பார்த்தீங்க அப்படின்னா தெரியும் இந்த அளவுக்கு மேட் ஃபினிஷாக இருக்குது அப்படின்ட்டு. ஸோ இப்போ பெயிண்ட் செட் ஆகட்டும். அடுத்து நம்ம கிளியர் மிக்ஸ் பண்ணிடலாம். ஸோ இந்த கிளியர் பார்த்தீங்க அப்படின்னா 1/2 லிட்டர் பேக்கு. ஸோ 1/2 லிட்டர் பேக்குக்கு பார்த்தீங்கன்னா 400 ml கிளியரும் 100 ml ஹார்ட்னரும் வருது. அப்போ நீங்கள் 1 லிட்டருக்காக கனெக்ட் பண்ணீங்க அப்படின்னா உங்களுக்கு 800 ml கிளியரும் 200 ml ஹார்ட்னரும் வரும். ஸோ உதாரணத்துக்கு நீங்கள் 100 ml நீங்கள் மிக்ஸ் பண்ணுறீங்க, ஒரு கிளியர் பேட்ச் 100 ml மிக்ஸ் பண்ணுறீங்க அப்படின்னா ஒரு 80 ml கிளியரும் 20 ml ஹார்ட்னரும் மிக்ஸ் பண்ணிக்கோங்க. ஸோ அதோட நமக்கு தின்னிங் ப்ராப்பர்ட்டி நம்ம அதுக்கு தகுந்த மாதிரி நம்ம பியூ தின்னர் நம்ம மிக்ஸ் பண்ணிக்க வேண்டியதான். ஸோ தின்னர் அப்படின்னு பார்க்கும்பொழுது வந்து பார்த்தீங்க அப்படின்னா ஃபஸ்ட்டு கோட்டுக்கு ஒரு மாதிரியும் செகண்ட் கோட்டுக்கு ஒரு மாதிரியும் நீங்கள் யூஸ்வலாக 2 கோட்டு அடிக்கிறீங்க அப்படின்னா தின்னிங் வந்து ஃபஸ்ட்டு கோட்டுக்கு கொஞ்சம் கம்மியாக பண்ணிக்கோங்க. ஏன்னா ஒரு திக்கான லேயராக நம்ம ஃபார்ம் பண்ணணும் கிளியரில். ஸோ அடுத்த லேயருக்கு வந்து நீங்கள் கொஞ்சம் தின்னாக போட்டு நீங்கள் மிக்ஸ் பண்ணிக்கலாம். ஸோ கிளியர் மிக்சிங் ப்ராசஸ் முடிஞ்சிடுச்சு. இப்போ நம்ம கண்டெய்னரில் ஆட் பண்ணிக்கலாம். ஸோ கிளியர் ஸ்ப்ரே பண்ணுறதுக்கு முன்னாடி பெயிண்டிங் சர்ஃபேஸ் எல்லாத்தையுமே நம்ம கம்ப்ளீட்டாக அந்த மாதிரி டர்ட் இல்லாமல் க்ளீன் பண்ணிக்கணும். இது ஆக்சுவலி டேக் கிளாத்துன்னு சொல்லிட்டு தனியாக ஒரு ப்ராடக்ட்டே இருக்குது. நம்ம அதை வச்சு தான் நம்ம க்ளீன் பண்ணணும். ஸோ அது இப்போதைக்கு காட்டுறதுக்கு என்கிட்ட இல்லை அப்படின்றதுனால இந்த நார்மல் கிளாத்லேயே தின்னர் மிக்ஸ் பண்ணி நான் தொடச்சிக்கிட்டேன். ஸோ கிளியர் இப்போ ஸ்ப்ரே பண்ண ஆரம்பிச்சிடலாம். ஸோ ஸ்ப்ரே பண்ணுறது பார்த்தீங்க அப்படின்னா தெரியும். இப்போ இந்த மாதிரி லேயர் பை லேயராக தான் நீங்கள் ஸ்ப்ரே பண்ணணும். ஸோ அப்போ தான் உங்களுக்கு கரெக்டான ஃபினிஷ் கிடைக்கும். ஸோ இப்போ நம்ம ஸ்ப்ரே பண்ணிகிட்டு இருக்கிறது பார்த்தீங்க அப்படின்னா கிளாசி ஃபினிஷ்க்கான கிளியரு ஆக்சுவலி. ஸோ இது அதாவது நம்ம மேட் ஃபினிஷும் நம்ம இதில் பண்ண முடியும். ஸோ எப்படி அப்படின்னு கேட்டிங்க அப்படின்னா நம்ம அந்த கிளியர் அடிக்கிறதுக்கு முன்னாடி பண்ணுற ப்ராசஸ் எல்லாமே சேம் தான் ரெண்டுக்கும். அந்த கிளியர் மட்டும் பார்த்தீங்க அப்படின்னா மேட் கிளியர்னு சொல்லிட்டு தனியாக இருக்குது. ஸோ நீங்கள் அந்த கிளியர் வாங்கி நீங்கள் ஸ்ப்ரே பண்ணீங்க அப்படின்னா உங்களுக்கு மேட் ஃபினிஷ் நமக்கு கிடச்சிரும். ரெண்டுத்துக்கும் ஒன்றும் பெரிய வித்தியாசம் கிடையாது. கிளியர் மட்டும் தான் டிஃப்ரென்ஸு. ஸோ மேட் பெயிண்டிங்கும் நீங்கள் ட்ரை பண்ணுறீங்க அப்படின்னா உங்களுக்கு எல்லா ப்ரொசீஜருமே சேம் தான். கிளியர் மட்டும் நீங்கள் மேட் கிளியர் வாங்கி ஸ்ப்ரே பண்ணிக்க வேண்டியது தான். ஸோ இப்போ ஒரு கோட் நம்ம ஆல்மோஸ்ட் கம்ப்ளீட் பண்ணிட்டோம். ஸோ இதே மாதிரியே நமக்கு 2 கோட்டு அடிக்கிறதா பிளான் பண்ணியிருந்தது. ஸோ ஒரு கோட் முடிஞ்ச பிறகு பார்த்தீங்க அப்படின்னா நான் கொஞ்சம் தின்னிங் பண்ணிவிட்டு நம்ம 2வது கோட்டு அடிக்கணும். ஃபஸ்ட்டு கோட்டு வந்து பார்த்தீங்க அப்படின்னா மெட்டீரியல் ஏற்றணும் அப்படின்றதுக்காக, ஸோ அதிகமாக ஏற்றணுன்றதுக்காக. 2வது கோட் பார்த்தீங்க அப்படின்னா ஒரு கிளாசி லுக் நமக்கு வரணும் அப்படின்றதுக்காக நம்ம 2 கோட்டு ஸ்ப்ரே பண்ணுறோம். ஸோ இந்த கோட் பார்த்தீங்க அப்படின்னா உங்களுக்கு எப்படி ஸ்ப்ரே பண்ணுறேன் அப்படின்றது தெரியும். லாஸ்ட் கோட் ஒரு மாதிரி ஸ்ப்ரே பண்ணியிருப்பேன். அதுக்கு டேரக்ட் பர்பெண்டிகுலராக செகண்ட் கோட் நான் ஸ்ப்ரே பண்ணுறேன். ஸோ இந்த மாதிரி நம்ம கிளியர் கோட் அடிக்கும்பொழுது பார்த்தீங்க அப்படின்னா கன்று ஆக்சுவல் நம்ம சொன்ன மாதிரி தான் டிப் சைஸு கொஞ்சம் அதிகம் அப்படின்றதுனால உங்களுக்கு நரப்பாக வரும். அண்டு இன்னொரு விஷயம் என்னென்னு கேட்டிங்க அப்படின்னா இதெல்லாம் க்ளோஸ்டு ரூம்ஸ்குள்ளே நீங்கள் இந்த பெயிண்ட் ஒர்க்கை நீங்கள் பண்ணீங்க அப்படின்னா டஸ்ட்டு எதுவுமே படாது. இப்போ நம்ம பண்ணியிருக்க பெயிண்ட் ஒர்க்குமே பார்த்தீங்கன்னா அங்கங்கே லைட்டாக ஏதோ மண் துகள் மாதிரி இருக்கிறது தெரியும் உங்களுக்கு. இது கிளியர் கொஞ்சம் டல் பண்ணிட்டு பாலிஷ் ஒர்க் முடிச்சுட்டு நம்ம யூஸ் பண்ணிக்கலாம். ஸோ அந்த பாலிஷிங் ஒர்க் வந்து பார்த்தீங்க அப்படின்னா உங்களுக்கு நெக்ஸ்ட் வீடியோ அப்லோட் பண்ணுறேன். இதுவே பார்த்தீங்கன்னா ஆல்மோஸ்ட் 20 மினிட்ஸ் கிட்ட வந்துருச்சு. ஸோ இப்போ பெயிண்ட் அண்ட் கிளியர் நல்லா செட் ஆகிடுச்சு. இப்போ அதோட ஃபினிஷிங் எப்படி இருக்குது அப்படின்னு சொல்லிட்டு கமெண்ட் பண்ணுங்கள் மறக்காமல். ஸோ இந்த எலக்ட்ரிக் ஸ்ப்ரேயர் உங்களுக்கு தேவைப்பட்டுச்சு அப்படின்னா கீழே பை லிங்க் கொடுக்குறேன். நீங்கள் செக் பண்ணி பாருங்கள். உங்களுக்கு பிடிச்சிருந்தா அந்த லிங்கை கிளிக் பண்ணி வாங்கிக்கோங்க. ஸோ ஓகே கைஸ், இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருக்கும் அப்படின்னு நினைக்கிறேன். அப்படி பிடிச்சிருந்தா மறக்காம லைக், கமெண்ட் அண்ட் ஷேர் பண்ணுங்கள். முக்கியமாக நம்ம சேனலுக்கு சப்ஸ்கிரைப் பண்ணி சப்போர்ட் பண்ணுங்கள். அண்ட் கூட இருக்க பெல் பட்டன் நீங்கள் கிளிக் பண்ணிக்கங்க. தேங்க்ஸ் ஃபார் வாட்சிங் திஸ் வீடியோ.